ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி 1789 தொடங்கி 1799 காலகட்டங்கள் வரை நீடித்ததாக சொல்லப்படுகிறது. 10 ஆண்டுகள் தொடர்ந்ததாக புரட்சி ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த புரட்சியின் காலகட்டம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1789 1792 வரை தேசிய மன்றத்தின் செயல்பாடுகளாகவும் 1792 1795 வரை நேஷ்னல் கன்வென்ஷன் தேசிய கன்வென்ஷனுடைய செயல்பாடுகளாகவும் 1795 1799 வரை இயக்குனர் குழுவினுடைய செயல்பாடுகளாகவும் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1799 பார்த்தீங்கன்னா கான்சுலேட் ஆட்சின்றது நெப்போலியனால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழலில் இந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி நிலையில் தொடங்கப்பட்டது. என்னதான் இதற்கு முன்னதாக இங்கிலாந்தில் ஒரு மாட்சிமை மிக்க புரட்சியும் அமெரிக்க சுதந்திர போரும் ஏற்பட்டிருந்த போதிலும் கூட உலகளாவிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த பிரெஞ்சு புரட்சி தான். இந்த பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள்லேருந்து வினாக்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் புரட்சியினுடைய போக்குகள்லேருந்து வினாக்கள் கேட்பதுன்றது இது வரைக்கும் இல்லை. காரணங்களை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் வினாக்கள் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த புரட்சியின் போக்குகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பாடம் நடத்தும் போதே சொல்லுவேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு. அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? மக்களாட்சி சகாப்தத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த பிரெஞ்சு புரட்சியாக பார்க்கப்படுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களாட்சி பெரிய அளவில் ஐரோப்பாவில் எங்கும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஃப்ரான்ஸில் இந்த புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் மக்களாட்சி கருத்துன்றது ஐரோப்பா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே தனது தாக்கத்தை அது விரிவுபடுத்த தொடங்கியது என்றால் கூட அது மிகையாகாது. ஸோ சாதாரண ஒரு மக்களாட்சி உரிமைகளாக கேட்கப்பட்டு அரசியல் புரட்சியாக தொடங்கிய இந்த பிரெஞ்சு புரட்சி பின் சமுதாய புரட்சியாக ஏற்பட்டு ஐரோப்பாவில் பல முறைகள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், அடிமை முறை ஒழிப்பதற்கு நிலப்பிரபுக்கள் மத குருமார்கள் போன்றவர்கள் அனுபவித்து வந்த பலதரப்பட்ட சலுகைகள் எல்லாத்தையும் ஒழிப்பதற்கு இந்த பிரெஞ்சு புரட்சி தான் காரணமாக இருந்தால் சொல்கிறாங்க. பிரான்சினுடைய அரசியல் சமூக முறையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பண்டைய ஆட்சி முறை, பழைய ஒழுங்கமைவு, ஓல்டு ஆர்டர்னு சொன்னாங்க. ஏன்னா பழைய முறைகளில் தான் அது ரொம்ப ஊறி போய் இருந்தது. ஆனால் 14ஆம் லூயினுடைய காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆட்சின்றது கொஞ்சம் சர்வாதிகாரத்தன்மையாக மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வெர்சைல்ஸ் அல்லது வெர்சை நகரின் பிரம்மாண்டமான அரண்மனையிலிருந்து பிரான்ஸ் நாட்டினுடைய மேன்மையான நிர்வாகம் நடத்தப்பட்டது. அந்த வெர்சைல்ஸ் அரண்மனை தான் பிரான்ஸ் நாட்டினுடைய மேன்மையின் அடையாள சின்னங்களாகவே பார்க்கப்பட்டது. 14ஆம் லூயினுடைய காலகட்டங்களில் பிரான்ஸ் ஐரோப்பாவினுடைய நாகரிகத்தின் தலைவியாக விளங்கியவர் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாகவும் இருந்தது. ஆனால் அப்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் சாதாரண மக்களின் நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. தற்சமயம் எப்படி அமெரிக்கா உலகின் நம்பர் 1 நாடாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவிலேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லாதோர், பிச்சைக்காரர்கள், வீடுகள் அற்றோர், வசதி வாய்ப்பு அற்றோர்கள்ன்ற நிலைமை காணப்பட்டுட்டு தான் இருக்கின்ற மாதிரி தான் அன்ற நிலைமையும் இருந்தது. பிரான்சில் நிலவிய சமூக மற்றும் பொருளாதார சமத்துவன்மை தான் புரட்சி ஏற்பட முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈக்குவாலிட்டி அந்த சொசைட்டியில் இல்லாமல் இருந்ததான் முதல் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இவ்வாறு 18ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டங்களில் தோன்றிய தத்துவ நாடிகளுடைய புரட்சியின் அடிப்படையில் ஏற்பட்ட தாக்கங்கள் தான் இந்த புரட்சிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது, மிக முக்கிய காரணமாக. ஆனால் இருந்தாலும் அரசியல், பொருளாதார, சமூக காரணங்கள்னு பலதரப்பட்ட காரணங்களும் இருக்கத்தான் செய்தது. அந்த பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் காரணங்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது பூர்வ வம்ச மன்னர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தாங்க. அரசர்கள் கடவுளின் பிரதிநிதிகள், அவர்களை கேட்போருக்கு எந்த ஒரு அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. அதனால் யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்ற மனநிலையில் அவங்களுடைய ஆட்சி முறை இருந்தது. அதில் 14ஆம் லூயி பூர்வ வம்சத்தினுடைய வலிமையான ஆட்சியாளராக இருந்தார். அவருடைய வழித்தோன்றல்களாக இருந்த 15ஆம் லூயி 16ஆம் லூயி பார்த்திங்கன்னா அவர் அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள் அல்ல. 14ஆம் லூயி அவருடைய புகழ்மிக்க வாசகம் ஏற்கனவே பார்த்தோம், நானே அரசு, ஐ ஆம் த ஸ்டேட், நானே அரசன், ஐ ஆம் த கிங் என்று கூறி வல்லாட்சியை நடத்தி கொண்டிருந்தார். இதன் அடிப்படையில் சட்டம் இயற்றுதல், வரி வசூலித்தல், நீதி வழங்குதல் போன்ற எல்லாமே அரசரோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அதனால் 1614 அப்புறம் எக்ஸாமில் கேட்கலாம், 1614 அப்புறம் அன்றைய பிரெஞ்சு நாட்டினுடைய பாராளுமன்றமாக கருதப்பட்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற முப்பேராயம் என்பது கூட்டப்படவே இல்லை. அதாவது அரசர் சொல்கிறத கேட்டு தான் செயல்படணுமே தவிர அந்த முப்பேராயத்தை ஒருங்கிணைத்து அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட எந்த ஒரு ஒப்புதலை பெற்று அவங்க என்ன பண்ணல நிர்வாகம் நடத்தவே இல்லை. எனவே பாராளுமன்றம் கூட்டப்படவே இல்லைன்னு சொல்லப்படுது. பிரெஞ்சு மன்னர்களின் ஏதச்சதிகாரத்தன்மையாக இது பார்க்கப்பட்டது. 15ஆம் லூயி எனக்கு பின் பிரளயம் என்று கூறியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து பல போர்களில் ஈடுபட்டதுனால அவர் சொன்ன வாசகம் அது.
அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 16ஆம் லூயினுடைய காலகட்டங்களில் நிர்வாக திறமையற்றவராக இருந்ததுனால அவருடைய காலகட்டங்களில் அவருடைய மனைவியான ஆஸ்திரியாவின் பேரரசி மரியதரசாவின் மகளான மேரி அண்டானட் நிர்வாகத்தில் தலையிட்டு உயர்குடியினர் மற்றும் நிலப்பிரபுக்கள் மத குருமார்களுக்கு ஆதரவாகவே அவருடைய ஆட்சி முறை என்பது காணப்பட்டது. ஸோ இதெல்லாமே அரசியல் காரணங்களாக கருதப்பட்டது. அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார காரணங்கள். 14ஆம் லூயி தேவையில்லாத பல போர்களையும் ஆடம்பரமான மாளிகைகள் கட்டுவதிலும் செலவுகள் செய்ததுனால இது ஒரு முக்கியமாக பிரான்ஸ் நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்பட்டது. 7 ஆண்டு போரில் பிரான்ஸ் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க சுதந்திர போரில் பிரான்ஸ் தனது சக்திக்கு மீறி அமெரிக்காவிலிருந்து 13 குடியேற்றங்களுக்கு உதவி செய்தது ஒரு முக்கியமான காரணம். 16ஆம் லூயினுடைய காலத்தில் நிதி நிலைமை ரொம்ப மோசமாகவே மாற்றப்பட்டது. அதனால் டார்கெட், நெக்கர், கலோன், பிரைன் போன்ற நிதியமைச்சர்களை ஒருத்தருக்கு பின் ஒருத்தவங்களாக நியமனம் பண்ணப்பட்டு நாட்டினுடைய பொருளாதார நிலையை சீரமைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் எதுவுமே வெற்றி பெற முடியலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி அண்டானியனுடைய தலையீடு தான் காரணம். அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா வரிகள் விதிக்கணும், ஆனால் அது எதுவுமே உயர்குடியினர் மற்றும் மத குருமார்கள் மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இருந்ததுனால அடித்தட்டு மக்களால் எப்படி தான் அதிகமான வரிகளை செலுத்த முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் இருந்த 80% சொத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்குடியினர் மற்றும் மத குருமார்கள்ட்ட தான் இருந்தது. மிச்சம் இருக்கக்கூடிய 20% நிலங்கள் மட்டும்தான் 80% வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் இருந்தது. அப்போ வரி அதிலிருந்து பெரிய அளவு பெற்றாலும் கூட அது நாட்டினுடைய வருமானத்திற்கு போதுமானதாக இல்லை. இவ்வாறு உயர்குடியினர் மற்றும் குருமார்கள் மேலே வரி விதிக்கணும்னு சொல்கிறப்பெல்லாம் மேரி அண்டானட் தலையிட்டு என்ன பண்ணாங்க, நிதியமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தாங்க. அதனால தான் தொடர்ந்து இந்த டார்கெட், நெக்கர், கலோன், பிரைன் போன்றவர்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து நியமனம் செய்யப்பட்டு மீண்டும் கொஞ்சம் காலகட்டங்களில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. நாட்டில் உணவு பஞ்சம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. மக்களுக்கு ரொட்டி கூட கிடைக்காம, ஏன்னா அங்கே கோதுமை தான் முக்கியமான உணவுப் பொருள். ஸோ கோதுமை ரொட்டி கூட கிடைக்காம அலைஞ்ச காலகட்டங்களில் அந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட அரசிட்ட பேச போனப்போ அரசு ஏளனமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொட்டி கிடைக்காவிட்டால் என்ன, கேக் வாங்கி சாப்பிடலாம் தானே அப்படின்னு ரொம்ப எகத்தாளமான பதில்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை மன்னராட்சி மீதும் பூர்போன் வம்ச மன்னர் மீதும் கொண்டு வந்திருக்கும். அதனால் மக்கள் இவங்களை என்ன சொன்னாங்கன்னா பற்றாக்குறை அரசி, எக்ஸாமில் கேட்கலாம், மேடம் டிவிசிட் அப்படின்னு அழைச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த அம்மாவுக்கு எவ்வளோ வரி கட்டினாலும் பத்தாது, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்கிறா அப்படின்ற அடிப்படையில் இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமூக காரணங்கள். அன்றைய பிரான்ஸினுடைய சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிரிவினர்களாக இருந்தது. ஒன்று உயர்குடியினர், 2வது குருமார்கள், 3வது பொதுமக்களாக இருந்தது. இந்த புரட்சி ஏற்பட மிக முக்கிய காரணமாக விளங்கியவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு தான் மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. சிறுபான்மையினர், மக்கள் தொகையில் குறைவாக இருந்த உயர்குடியினர் குருமார்களுக்கு எல்லா சலுகைகளும் உரிமைகளும் அனுபவித்து வந்தாங்க. ஆனால் 3வது பிரிவினருக்கு எந்த ஒரு சலுகையுமே வழங்கப்படவில்லை. மேலும் ஒரு ஏழைக்குடியானவன் தனது வருமானத்தில் 80% என்ன பண்ணணும், வரியாக செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. அந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின், திருச்சபைக்கு செலுத்த வேண்டிய டயத்துன்ற வரி, நிலவரியான டெய்லின்ற வரி, கட்டாய உழைப்பான ஹார்வி, வருமான வரியான விங் டைம், உப்பு வரின்ற கபேல் போன்ற பல வரிகள் அவங்க என்ன பண்ணாங்க, வசூலித்தாங்க. அதையும் கொடுத்துட்டே வந்தாங்க. மேலே இருக்க 4 வரியை கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த உயர்குடியினர் மற்றும் மதகுருமார்களுடைய நிலங்கள்லையும் போய் அந்த மக்கள் என்ன பண்ணணும், கட்டாய வேலையும் செய்கிற மாதிரியான முறைகள்லாம் கொண்டு வரப்பட்டது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு. பிரபுக்கள் என்றவங்களுடைய பணி வந்து சண்டையிடுவது மட்டும்தான். அதே சமயத்தில் மதகுருமார்களுடைய பணின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடவுள் வழிபாடு நடத்துறது மட்டும்தான். ஆனால் மக்களுக்கு அவருடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வரிகளும் செலுத்துறது தான் சொன்னாங்க. த நோபல்ஸ் ஃபைட், த கிளர்ச்சி பே அண்ட் த பீப்புள் பே என்ற ஒரு முறையின் அடிப்படையில் தான் அன்றைய பிரெஞ்சு அரசாங்கம் செயல்பட்டது. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின். தனி மனிதர்களுக்கான எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படவில்லை. நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பட் நிர்வாக வசதின்ற சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய நிலை காணப்படவில்லை. சட்டம், நீதி போன்ற முறைகளில் பல குழப்பங்கள் காணப்பட்டது. நாடு முழுவதுமுக்கும் ஒரே மாதிரியான சட்ட அமைப்பு கூட இல்லாத நிலை காணப்பட்டது. மேலும் சட்டங்கள் எல்லாமே லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்ததனாலும் மக்களால் அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை. மன்னருக்கு லெட்டர் டி கெஜெட் என்ற அரசரின் முத்திரையிட்ட வாரண்டுகள் மூலமாக யாரை வேணாலும் கைது செய்யலாம், கைது செஞ்சால் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற ஒரு சிறப்பு அதிகாரமும் அந்த காலகட்டங்களில் இருந்தது. இவ்வாறு பிரெஞ்சு தேசத்தின் ஆட்சியாளராக இருந்தவர்கள் வெர்சைல்ஸ் அரண்மனையிலிருந்து இவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செயல்படுத்தினதுனால பிரெஞ்சு தேசத்தின் கல்லறைன்னு சொல்லி எதை அழைச்சாங்க, வெர்சைல்ஸ் அரண்மனையை அழைச்சாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வாறு அரசனுடைய பிடிவாரண்ட் மூலமாக கைது செய்யப்பட்ட எல்லாரையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஸ்டில் சிறைச்சாலையில் தான் போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. இதே காலகட்டங்களில் நடுத்தர வகுப்பினர்கள் பூர்ஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவங்க
ஓரளவுக்கு கல்வி கற்றிருந்தவர்கள், மன்னர் ஆட்சியில் மாற்றங்கள் வேணும்னு விரும்பிய மக்கள் தான் இந்த பூர்ஷ்வாக்கள். ஸோ இவங்களுடைய பங்களிப்பு தான் புரட்சியில் மிகப்பெரிய அளவு இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, தத்துவ ஞானிகளினுடைய பங்கு. 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் பிரான்ஸ் அறிவு வளர்ச்சி இயக்கத்தின் பிறப்பிடமாகவே விளங்கியது. இவ்வாறு இந்த காலகட்டங்களில் புரட்சி கருத்துக்களை மையப்படுத்தி இருந்த முக்கியமான தத்துவ ஞானிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் வராங்க. இந்த 3 பேரை பேஸ் பண்ணியுமே டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வால்டர், மாண்டெஸ்கியூ, ரூசோ. ஸோ வால்டர் பேஸ் பண்ணி ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாண்டெஸ்கியூ பேஸ் பண்ணி 2 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரூசோவை பேஸ் பண்ணி 2 டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவரை கேட்கப்பட்ட 1789 புரட்சியை பொறுத்த வரைக்கும் காரணங்கள்லேருந்து வினாக்கள் பெரிய அளவில் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததாக பாஸ்டில் சிறைச்சாலை தகர்ப்பு, டென்னிஸ் மைதான உறுதிமொழியிலிருந்து தான் வினாக்கள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தொடக்க நிலைகளை தயவு செஞ்சு தெளிவாக என்ன பண்ணிக்கிங்க, படிச்சுக்குங்க. வால்டர் இயற்பெயர் ஃப்ராங்கா மரியோ அரோட் என்பவருடைய இயற்பெயர். அவருடைய காலம் 1694 1778. இவரால் இயற்றப்பட்ட நூல்கள் 14ஆம் லூயினுடைய காலம், தத்துவ அகராதி என்ற ஒரு டிக்ஷனரி, கேண்டிட் 1758 இயற்றப்பட்ட 3 நூல்களாக சொல்லப்படுது. இதில் இந்த 3 நூல்கள் தான் முக்கியமான நூல்களாக சொல்லப்படுது. இவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் சிந்தனை வளர திருச்சபையின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும். கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் திருச்சபையினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய நிலையில் இருந்ததுனால திருச்சபையோட ஆதிக்கம் ஒழியணுன்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. தான் 100 எலிகளால் ஆளப்படுவதை விட ஒரு வலிமை வாய்ந்த அரசனால், ஒரு சிங்கத்தால் ஆட்சி செய்யப்படுவதையே அவர் விரும்பினார். மேலும் பகுத்தறிவு காலத்தின் விடிவெள்ளின்னு இவர் அழைக்கப்பட்டார். வரம்புக்குட்பட்ட முடியாட்சி வேணுன்றது அவருடைய கருத்தாக இருந்தது. முட்டாள்தனமானவற்றை உன்னை நம்பச் செய்ய முடிந்தவர்களால் உன்னை அக்கிரமங்களை செய்ய வைக்க முடியும்ன்றது அவருடைய புகழ்மிக்க வாசகம். ஸோ மதத்தின் பேரை சொல்லி உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் மதத்தின் பேரில் கட்டுப்பட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த உயர்குடியினருக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்து அவங்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை இதை நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களை தவறான செயல்களையும் அவங்களால செய்ய வைக்க முடியுன்றது தான் அவருடைய கருத்தாக இருந்தது. நான் நீ சொன்னதை ஏற்க மறுக்கிறேன், ஆனால் அதை சொல்வதற்கான உன் உரிமையை என் உயிரை கொடுத்து காப்பேன் அப்படின்னு சொன்னார். அதாவது என்னதான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறத நான் ஏற்க மறுத்தாலும் கூட அதை சொல்கிறதுக்கு, அதாவது எல்லாருக்குமே தங்களுடைய உரிமைகளையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு உரிமை உண்டு. அதை அரச குடும்பத்தினர் பெயரை சொல்லியோ இல்லை மதத்தின் பெயராலோ கட்டுப்படுத்தக்கூடாதுன்றது அவருடைய விஷயமா இருந்தது. எழுத்துலகின் மந்திரவாதின்னு அவர் சொல்லப்பட்டார். மேலும் ஒரு தலைச்சிறந்த செயல்பாட்டாளராக உரிமைக்காக இருந்ததாக சொல்லப்படுது. சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட போது பெர்னின்ற ஜெனிவான்ற பிளேஸில் அவர் கொஞ்சம் காலகட்டம் தங்கி இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாண்டெஸ்கியூ. இவருடைய காலம் 1689 1755 வரை. இவர் ஒரு பிரெஞ்சு வழக்கறிஞர். இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீகத்தின் மடல்கள், பெர்ஷியன் லெட்டர்ஸ், சட்டத்தின் சாரம், த ஸ்ப்ரெட் ஆஃப் லா 1748 எழுதப்பட்ட புத்தகம். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இவருடைய கருத்து ரொம்ப முக்கியமானது. அதிகார பிரிவினை கோட்பாடு தான் அவருடைய கான்செப்ட். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை மூன்றுமே சுதந்திரமாக செயல்படணும். இது மூன்றும் தனித்தனி அதிகாரங்களை கொண்டதாக இருக்கணும். இந்த மூன்றை கட்டுப்படுத்த அதிகாரம்னு யாருக்குமே இருக்கக்கூடாது. பிரெஞ்சு நாட்டினுடைய அரசியலமைப்புக்கு தான் இருக்கணுன்றது அவருடைய கருத்தாக இருந்தது. இங்கிலாந்து நாட்டில் எவ்வாறு வரம்புக்குட்பட்ட முடியாட்சி இருக்கோ அதனுடைய நன்மைகளை பிரான்ஸ் நாட்டிலையும் கொண்டு வரப்பட்டு அதை பிரான்ஸ் நாட்டு மக்களும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டங்களில் இங்கிலாந்தில் இருந்த வரம்புக்குட்பட்ட முடியாட்சியினுடைய நன்மைகளையும் பிரான்ஸ் நாட்டில் வரம்பு கடந்து காணப்படக்கூடிய முடியாட்சியின் தீமைகளையும் ஒப்பிட்டு இந்த நூலில் அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரூசோ 1712 1778 வரை உடைய காலகட்டம். இயற்பெயர் ஜூன் ஜேக்கஸ் ரூசோ. நூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1762 சமூக ஒப்பந்தம்ன்ற நூலை வெளியிட்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். பிரெஞ்சு புரட்சியினுடைய வேத நூலாகவே சொல்லப்படுகிறது. பிரெஞ்சு தத்துவ ஞானிகளில் மிகவும் இளையவராகவும் இவர் கருதப்படுறாரு. மேலும் இவருடைய கருத்துக்கள் மிக மிக தீவிரவாத தன்மை உடையதுனால இவர் பிரெஞ்சு தேசியத்தின் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. பாரிஸ் பாராளுமன்றம் இவருடைய நூலை தடை செய்ததே இந்த நூல் எந்த அளவுக்கு புரட்சி கருத்துக்களை உடையதுன்றது சான்றாக பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் ரூசோ அங்கே தப்பிச்சு சுவிட்சர்லாந்தில் போய் கொஞ்சம் காலகட்டம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இவருடைய புகழ்மிக்க வாசகம் இயற்கைக்கு திரும்புங்கள், பேக் டு தி ஸ்டேட் ஆஃப் நேச்சர். அதாவது மனிதன் இயற்கையிலிருந்து பரிணாமித்து வந்தவன். எனவே அவன் இயற்கையோடு இணைந்து வாழதான் முயற்சிக்கணுமே தவிர செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த மதங்கள் கடவுள்கள்ன்ற கோட்பாடில் மாட்டி இருக்கக்கூடாதுன்றது அவருடைய கருத்தாக இருந்தது. இவருடைய தத்துவம் ரொம்ப ரொம்ப புகழ்மிக்கது. ஆளும் பொறுப்பு இறையாண்மை மக்களிடமே உள்ளது. ஏன்னால் மக்களும் மன்னரும் சேர்ந்து தான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த முடியாட்சியை தவிர மற்றபடி இறைவனுக்கு நிகரானவர்கள்ன்றவங்க இந்த அரசர்கள் கிடையாது அப்படின்றது அவருடைய கருத்தாக சொல்லப்பட்டது. மேலும் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் பின்னர் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பழக்க வழக்க ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரிய முறைகள் என்ற சங்கிலியால்
பிணைக்கப்படுகிறான் என்று அவர் சொன்னார். ஸோ இதனால் ஆள்பவர் நியாயமான முறையில் ஆட்சி செய்தால் அவர் மக்களால் மதிக்கப்படுவார் என்றும், அதே சமயத்தில் ஆள்பவர் ஒப்பந்தத்திற்கு மாறாக நேர்மையற்ற முறையில் ஆட்சி புரிந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கான உரிமைகள் மக்களிடமே உள்ளது என்றும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ கொடுங்கோல் ஆட்சியை புரட்சியின் மூலம் அகற்றும் உரிமை மக்களுக்கு உண்டுன்றது அவருடைய தரப்பு வாதமாக இருந்திருக்கும். சமூக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நூலில் தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடை உலகுக்கு வழங்கியிருப்பார். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தான் உலகெங்கும் உள்ள மக்களாட்சி ஜனநாயக கோட்பாடை மையமாக வைத்து இன்றளவு பெரும்பாலான நாடுகள் இயங்கி கொண்டு இருக்கின்றன. இந்திய அரசியலமைப்பில் கூட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு குடியரசினுடைய கருத்துக்கள் இருந்து தான் எடுக்கப்பட்டது. காரணம் ரூசோ. குறிப்பு: பிரெஞ்சு புரட்சியின் தலைமை மதகுரு என்று அழைக்கப்பட்ட ரோபோஸ்பியர் ரூசோ என்ற கருத்துக்களை தான் செயல்படுத்த முற்பட்டார். பயங்கராட்சியினுடைய காலகட்டத்தில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் புரட்சியின் போது 1789ஆம் வருடம் மனித உரிமை பிரகடனமும் 1791ஆம் வருடம் பிரெஞ்சு அரசியலமைப்பிலும் இந்த ரூசோவினுடைய கோட்பாடுகள் மிகப்பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அடுத்து என்சைக்ளோபீடியா என்ற கலைக்களஞ்சியம். அது என்ன கலைக்களஞ்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு நாட்டில் அதற்கு முன்னாடி இருந்த எத்தனையோ அறிஞர்களுடைய குறிப்புகள், எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி என்சைக்ளோபீடியாவாக உருவாக்கியிருப்பாங்க. இந்த பணியை செய்தது டென்னிஸ் சிதாரா மற்றும் டி ஆலம்பர்ட் என்பவங்க செய்திருப்பாங்க. மொத்தம் 28 பகுதிகளாக அந்த நூல் என்பது தொகுக்கப்பட்டு இருக்கும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க டிஆர்பி கொஸ்டினில். அடுத்து ஜான் லாக் என்பவர் அரசாங்கத்தின் 2 ஆய்வு கட்டுரைகள் ட்ரூ ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்ற நூலை இந்த காலகட்டங்களில் எழுதி வெளியிட்டது. ஐரோப்பா மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜான் லாக் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாடு கிடையாது. சரிங்களா? பட் இவருடைய நூல் அந்த காலகட்டங்களில் பெரும்பாலான மக்களால் வாசிக்கப்பட்டது, கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் அன்றைய காலகட்டங்களில் பிரெஞ்சினுடைய நிலை என்பது இருந்தது. புரட்சி ஏற்படுவதற்கான உடனடி காரணம் என்ன? எவ்வாறு 1857 புரட்சியின் போது கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள்ன்றது உடனடி காரணமாக சொல்லப்பட்டதோ, என்னதான் பின்னாடி இருந்து பார்க்கின்ற பொழுது துணைப்படை திட்டம், வாரிசிலப்பு கொள்கை, அவங்களுடைய ஆட்சி முறையில் கொண்டு வரப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்கள், அதே சமயத்தில் இஸ்லாமியர்கள் ஆட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டது, பாரசீக மொழிக்காக ஆங்கிலம் கொண்டு வந்தப்பட்டது, இப்படி பல காரணங்கள் 1857 புரட்சியில் சொன்னாலும் கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் 1857 புரட்சிக்கு உடனடி காரணமாக பார்க்கிறப்படுதோ அதே மாதிரி தான் இந்த 1789ஆம் ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜெனரல் கூட்டப்படுதல். மே 5, 1789 இந்த பிரெஞ்சு நாட்டினுடைய பாராளுமன்றமாக கருதப்பட்ட முப்பேராயம் என்று அழைக்கப்பட்ட ஸ்டேட் ஜெனரல் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா அவசரம்? 1614 காலகட்டங்கள்லேருந்து கூட்டப்படாமல் இருந்த இந்த பாராளுமன்றத்தை அவ்வளோ அவசியம் கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் லூயி புதிய வரிகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு பாராளுமன்றத்தை கேட்குறாரு. அப்போ 175 ஆண்டுகளுக்கு அப்புறம் வெர்சைல்ஸ் அரண்மனையில் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஸோ இந்த சூழலில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாட்டினுடைய வருமானத்தை விட அவங்க செலுத்த வேண்டிய வட்டி தொகை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு நாட்டினுடைய வருமானம் 1 லட்சமாக இருந்துச்சுன்னா வட்டி காசு மட்டுமே 16 லட்ச ரூபா கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ எப்படி இதை சரி செய்கிறது? மேலும் புதிய வரிகளை விதிக்கணும். மேலும் புதிய வரிகளை விதிக்கணும் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டினுடைய அன்றைய காலகட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஜெனரலாக இருந்தால் ஸ்டேட் ஜெனரல் தான் என்ன பண்ணணும், முப்பேராக இருந்தால் அதுக்கான ஒப்புதலை வழங்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் நெக்கரை நிதியமைச்சராக மாற்றி கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் புதிய வரிகளை பெறலாம் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு சபையில் பிரபுக்கள், குருமார்கள், பிரதிநிதிகள் எண்ணிக்கை மொத்தம் 300 பேர், பொதுமக்களுடைய பிரதிநிதி எண்ணிக்கை மொத்தம் 600 பேர். ஆனால் ஸ்டேட் ஜெனரல் எவ்வாறு செயல்படும்னா 3 சபைகளாக செயல்படும். ஒன்று பிரபுக்கள் சபை, இன்னொன்று குருமார்கள் சபை, இன்னொன்று பொதுமக்களுடைய சபை. மக்கள் தொகை எண்ணிக்கையில் பொதுமக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அங்கே எப்படி வாக்குரிமை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு தான் ஓட்டு. சாரி. அப்போ இந்த மத குருமார்களுடைய சபையும் இந்த பிரபுக்களுடைய சபையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டு 2 பேரும் ஒத்துமையாக இருந்து பொதுமக்கள் மேலே வரியை தள்ளி விட்டுருவாங்க. இப்படி தான் முறை இருந்தது. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது, 3 சபை ஒன்றாக இணைந்து அமர வேண்டும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் என்ன பண்ணணும், ஒரு வாக்கு தரணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. இதை 16ஆம் லூயி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார். ஸோ இங்கே தான் புரட்சின்றது ஆரம்பிக்க தொடங்கியிருக்கும். பிரெஞ்சு நாட்டில் பார்லிமெண்ட்டுகள் என்பது பிரான்ஸ் நாட்டில் செயல்பட்ட நீதிமன்றங்களுடைய பெயர்கள். அந்த நீதிமன்றங்கள் வந்து அரசனால் பிறப்பிக்கப்படக்கூடிய ஆணைகளை ஏற்கவோ மறுக்கவோ அதுக்கு அதிகாரம் இருந்தது. அப்போ இந்த பிரச்சனை அங்கே போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டேட் ஜெனரலை கூட்டிடுறீங்க, அரசர் வந்து தனித்தனியாக தான் பழைய மரபின் அடிப்படையில் ஒவ்வொரு சபைகளுக்கும் தனித்தனியாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
ஆனால் இந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், 3 சபைகளும் ஒன்றா உட்காரணும், ஒவ்வொரு தனிப்பட்ட உறுப்பினர்களுக்கும் ஒரு வாக்குரிமை தரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்பட்டப்ப இதை பார்லிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அரசன் 3 பேர்களையும் ஒன்றிணைத்து என்ன பண்ணுறாரு, ஸ்டேட் ஜெனரலை கூட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. இதன் பின்னணியில் தான் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தங்கள் மன்றத்தை தேசிய மன்றம்னு அறிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 3 சபைகளுமே தனித்தனியாக தான் வந்து ஸ்டேட் ஜெனரலில் இருப்பாங்க. பட் இப்போ 3 பேர் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒரு வாக்குரிமைன்னு கொடுக்கப்பட்டதுனால தேசிய சட்டமன்றம் ஜூன் 17 1789 கூட்டப்பட்டிருக்கும். ஏன் இதுக்கு வேறு பேர் அழைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பை உருவாக்கணும், மன்னரை அதற்கு கட்டுப்பட செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. அதனால தான் நேஷ்னல் அசம்பிளி, ஆங்கில வார்த்தை தயவு செஞ்சு படிச்சுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷ்னல் அசம்பிளி ஜூன் 17 1789 அதில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர்களையும் ஒன்று திரட்டி கூட்டுவதற்கு ஏற்றுக்கொண்ட அரசரால் அதை 3 பேர் அமர வச்சு ஆட்சி நடத்துறது, அந்த வாக்கெடுப்பு நடத்துறதுல உடன்பாடு கிடையாது, புதிய வரிகளை செலுத்துறதுல. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஜெனரலை பூட்டிடுவார், கூட்ட மாட்டார், பூட்டிடுவார். என்னோட டங் மிஸ்டேக். ஸோ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஜெனரலில் பூட்டிடுவார், மூடப்பட்டுரும். அப்போ அங்கே இருக்க இந்த தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த 3வது பிரிவினர் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா உயர்குடியினர்களையும் சில நல்லவங்க இருப்பாங்க, மதகுருமாரிலையும் சில நல்லவங்க இருப்பாங்களே, அவங்களாம் இந்த அணி பக்கம் வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்னிஸ் மைதானத்தில் போய் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதனுடைய தலைவராக மிராபு என்ற ஒரு நிலப்பிரபு இருக்கார். மதகுரு அபேசியாஸ் என்பவரும் அதோட தலைமைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. டிஆர் பெண்ணும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த டென்னிஸ் மைதான உறுதிமொழியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசரின் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும், புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மன்னர் 3 பிரிவினரும் சேர்ந்து அமரும்படி ஜூன் 17 ஆணையிட்டார்ல. ஸோ அதன் அடிப்படையில் எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு புதிய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது டென்னிஸ் மீதான உறுதிமொழியுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. இதை பேஸ் பண்ணி தான் வினாக்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இவ்வாறு பார்த்தோமே ஆனால் தேசிய சட்டமன்றம் புதிய அரசியலமைப்பை ஏற்றும் பணியில் ஜூலை 6 மேற்கொள்ள ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வழியாக ஜூன் 17 தேசிய சட்டமன்றமாக அறிவித்தவங்க ஜூலை 6 இந்த தேசிய அரசியலமைப்புக்கான பணியை முயற்சி மேற்கொள்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மன்றத்தை ஒழிக்கணும், இவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் நிதியமைச்சராக இருந்த நெக்கர் என்ன பண்ணிடுறாங்க, பதவி நீக்கம் செஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் நெக்கர் ஓரளவுக்கு மக்களுக்கு நல்ல விதமான கருத்துக்களையும் பொருளாதார சீர்திருத்தங்களையும் கொண்டு வருவான்னு நம்பின்ற பட்சத்தில் அவரை பதவியிலிருந்து நீக்கினது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் அதிகமாக இருந்தது. வணிகர்கள் தானியங்களை பதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பாரிஸ் நகர பெண்களும் உணவுக்காக என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அரசருடைய படையும் என்ன பண்ணல, கிளர்ச்சியை ஒடுக்கவும் முடியலை. அரசருடைய படையும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த புரட்சியாளரோட சேர்ந்து கொள்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஜூலை 14 1789 பாஸ்டில் சிறைச்சாலையை போய் மக்கள் கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அதை படைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, மன்னர் நம்மளை ஒருபோதும் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டார். அப்போ மன்னருக்கு எதிரான கருத்துக்களை கூறியவங்க ஃபுல்லாக எங்கே தான் இருக்காங்க, பாஸ்டில் சிறைச்சாலையில் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சித்தாந்த கருத்துக்களுடையவர்களை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வர்றாங்க. ஸோ இதனால தான் ஜூலை 14 1789 பாஸ்டில் சிறைச்சாலை என்பது உடைக்கப்படுகிறது. இதனுடைய விளைவாக என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, லூயி மன்னர்கள் கொடுங்கோன்மையின் சின்னமாக இருந்த பாஸ்டில் சிறைச்சாலை ஜூலை 14 1789 உடைக்கப்பட்டது. மிக மிக முக்கிய நிகழ்வாகவும் பிரெஞ்சு புரட்சியின் முதல் நிகழ்வாகவும் மக்கள் உரிமைகளின் வெற்றியாகவும் அது பார்க்கப்பட்டது. இது வினாவாக கேட்கலாம். முடியாட்சியின் மீது புரட்சி இயக்கம் பெற்ற முதல் வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. பாஸ்டில் சிறை வீழ்ச்சி தினமான ஜூலை 14 பிரான்ஸ் இன்றும் தேசிய தினமாக கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த பழைய நிர்வாக அமைப்பு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கம்யூன் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறாங்க. கம்யூன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் பொதுவான, இல்லை அனைவரும் ஒருங்கிணைந்து. இப்போ எப்படி ரிசர்வேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு பணியிடத்தை பெற முடியுதோ, அதே மாதிரி தான் கம்யூன், அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய பங்களிப்பாக கம்யூன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் பிற்காலத்தில் பொது உடைமையை மையமாக வைக்கும்போது அதற்கு கம்யூனிசம்ன்ற பேர் வர்றதுக்கு காமனாக இருந்திருக்கும். இந்த காமன்ற சொல்லில் இருந்து தான் கம்யூன்ற சொல் உருவாக்கப்பட்டதாகவும், இந்த கம்யூன்ற சொல் இருந்தால் காமன்ற சொல், அல்லது காமன்ற சொல் வந்து கம்யூன்ற சொல் வந்ததாக சொல்கிறாங்க.
இவ்வாறு பாரிஸ் நகரம் தேசிய காவற்படை ஒன்றை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க கம்யூனுடைய தலைமையில். அதன் தலைவராக லபாயத் நியமிக்கப்படுறாரு. அரச குடும்பத்தினர் வெர்சைல்ஸ் அரண்மனையிலிருந்து பாரிஸ் நகரில் உள்ள டியூலர்ஸ் அரண்மனையில் வந்து அக்டோபர் 6, 1789 கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறாங்க, தங்க வைக்கிறாங்க. அப்போ பாஸ்டில் சிறைச்சாலை உடைக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சியின் முதல் வெற்றி என்றால், மன்னரின் வீழ்ச்சியாக கருதப்படக்கூடிய நிகழ்வுன்றது அக்டோபர் 6, 1789 அரசரை கொண்டு வந்து பாரிஸ் நகரத்தில் உள்ள டியூலர்ஸ் அரண்மனையில் கட்டாயப்படுத்தி தங்க வைத்தது அரசனின் வீழ்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ மன்னரை கட்டுப்பாட்டின் கீழ் புரட்சி கம்யூன் உட்கார வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் தேசிய சட்ட சபையின் பிற பணிகள் தொடங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தணும், அரசியலமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தேசிய சபை பிற பணிகளை ஏற்படுத்துகிறாங்க. இவ்வாறு பிரபுக்களும் மத குருமார்களும் அனுபவித்து வந்த உரிமைகள் சலுகைகள் எல்லாம் ஒழிக்கப்படுது. ஆகஸ்ட் 4, 1789 நிலமானிய முறை ஒழிக்கப்பட்டது. நாடு டிபார்ட்மெண்ட், கான்டன், கம்யூன்ற பெயர்களில் பிரித்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புதிய நிர்வாக முறையை இந்த கம்யூன் கொண்டு வருது. கம்யூன் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளில் கூட ஒரு நிர்வாக பகுதியாக இருக்கக்கூடியதான் கம்யூன். அதற்கு மேற்பட்ட பகுதி காண்டன்கள், அதுக்கு மேற்பட்ட பகுதி டிபார்ட்மெண்ட்ன்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அதே சமயத்தில் திருச்சபையினுடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டு டயத் வரி பிரான்ஸ் நாட்டில் ஒழிக்கப்பட்டது. 1791 தேசிய சட்டமன்றம் அரசியலமைப்பை உருவாக்கி முடித்தது. இதன் பின்னணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிதவாத தாராளவாதிகளை கொண்டிருந்த ஒரு தேசிய சட்டமன்றம் இங்கிலாந்து, அமெரிக்க நாடுகளில் உள்ளதை போல் ஒரு அரசியலமைப்பை உருவாக்க விரும்பியது. இதன் தலைவராக மிராபு இருந்தார். அதே சமயத்தில் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நடுத்தர வர்த்தக மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான், வர்க்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலும் இருந்ததுனால விவசாயிகள் மற்றும் சாமானியர்களுக்கு இதில் பெரிய அளவில் பிரதிநிதித்துவம் என்பது தரப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் திருச்சபையினுடைய சொத்துக்கள் பறிமுதல் மற்றும் பழைய நிலப்பிரபுத்துவ நீதிமன்றங்கள் ஒழிக்கப்பட்டு புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. மேலும் மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனம் 1789 ஆகஸ்ட் 26 வெளியிடப்பட்டது. இந்த பிரகடனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஒரு முகவுரை 17 பிரிவுகள் கொண்டதாக காணப்பட்டது. முதல் பிரிவில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, மனிதர்கள் பிறக்கும்போதே சுதந்திரத்தோடு உரிமைகளோடு தான் சமமானவர்களாக உள்ளனர். ஆனால் சமுதாயத்தில் உள்ள கட்டமைப்புகள் தான் அவங்கள தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்ன்ற அடிப்படையில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேச்சு சுதந்திரம், மத சுதந்திரம், பாதுகாப்பு போன்ற சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதையும் இந்த பிரகடனம் வலியுறுத்தியது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினருக்குமே வருவாய்க்கேற்ற வரி விதிக்கணுன்ற விஷயத்தையும் முன் கொண்டு வந்தாங்க. 1791 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பிற்கு இப்பிரகடனமே ஒரு முகவுரை, ஒரு முன்னுரையாகவும் காணப்பட்டது. மேலும் மனிதன் மற்றும் குடிமகனின் உரிமைகள் பிரகடனத்தின் பெண்கள் ஒதுக்கப்பட்டதால், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் மெஜாரிட்டியாக இருந்ததுனால ஒலிம்பே டி கோஜஸ் என்ற பெண்மணி பெண்கள் மற்றும் குடிமகன் உரிமைகள் என்னும் அறிவிப்பை எழுதினார். பெண்களுக்கும் உரிமைகள் வேணும், நீங்கள் சமுதாயத்தில் என்ன பண்ணுறீங்க, ஆண்களாக சேர்ந்து உங்களுக்கான விஷயங்களை மட்டும்தான் கான்செப்ட் கொண்டு வரீங்களே தவிர பெண்களுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படின்ற விஷயத்த முன்வைக்கிறாங்க. சட்டமன்றம் அக்டோபர் 1, 1791, ஆகஸ்ட் 1792 இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் சட்டமன்றம் செயல்பட ஆரம்பிக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது நேஷ்னல் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேசிய சட்டமன்றம் நேஷ்னல் அசம்பிளின்றது இங்கே என்னவா மாறுது அப்படின்னா நேஷ்னல் லெஜிஸ்லேட்டிவாக மாறுறாங்க. அக்டோபர் 1, 1791 பிரான்ஸ் சட்டமன்றம் கூட ஆரம்பிக்குது. அதில் பல குழுக்கள், இன்றைக்கி எப்படி கட்சிகள் போகிறாங்களோ அது மாதிரி பல குழுக்கள் போய் சேர்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கோபியன் குழு. இவங்க பாரிஸ் நகர மையமாக வச்சு செயல்பட்டவங்க. தூய ஜேக் தேவாலயத்தில் இவங்களுடைய கட்சி அலுவலகம், அதாவது அமைப்பு அலுவலகம் இருந்ததுனால இவங்களை ஜேக்கோபியர்கள்னு அழைச்சாங்க. இதனுடைய தலைவர்களாக மேக்ஸ்மில்லியன் மற்றும் ரோபோஸ்பியர் விளங்கினாங்க. உறுப்பினர்கள் முட்டுக்கு கீழ் கால் சட்டையை கட்டி கொள்ளாதவர்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க. அதாவது இப்போ எப்படி ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய கொடிய கட்சி வேட்டி கரையில் கட்டி, வேட்டியில் கரை மாதிரி வச்சு கட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் ஃப்ரெஞ்சு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா டைட்டாக பேண்ட்டு போட்டு கீழே துணியை வச்சு காலை கட்டிக்கிற பழக்கம் இருந்துச்சு. 2 காலம் கிடையாது, ஒவ்வொரு கால்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா துணியை வந்து லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நாட் போட்டுக்குறாங்க, முடிச்சு போடுற பழக்கம் இருந்துச்சு. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் முடிச்சு போட்டால் யார் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது, அதனால் என்ன மாட்டோம், முடிச்சு போட மாட்டோம்னு சொல்லி ஃப்ரீயாக அந்த கால் சட்டையில் பல வித்தியாசமான துணிகளை அணைஞ்சதாக சொல்லப்படுகிறது. இவங்க தான் பிரெஞ்சு புரட்சியின் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. 2வது பிரிவு கிராண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்டி மாவட்டத்திலேருந்து வந்ததுனால இவர் அழைக்கப்படுறாங்க. இதனுடைய தலைவராக ரோலாண்ட் அமே என்ற பெண்மணி இருந்தாங்க. படித்த இளைஞர்களின் இயக்கமாகவும் மிதவாதிகளை கொண்டவர்களாகவும் பிரான்ஸ் நாட்டின் குடியாட்சி நிறுவ விருப்பம் கொண்டவர்களாகவும் இந்த கிராண்டியர்கள் விளங்கினாங்க. அடுத்து 3வது பிரிவு கார்டிலியர் கிளப் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. இதனுடைய தலைவர் தான் டாண்டன், இவர் ஒரு வழக்கறிஞர். 4வது பிளைன் என்ற ஒரு குழு இருந்தது. இதனுடைய தலைவர் வந்து மாரட் என்பவர் ஆவார்.
ஸோ பாரிஸ் கம்யூனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா மிதவாத போக்குடைய மத்திய தர உறுப்பினர்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்திற்கு போட்டியாக மாறியது. இப்போ இந்த பாரிஸ் கம்யூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேக்கபியர்களுடைய டாமினேஷன் அதிகமாகவே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மிதவாத போக்கு நமக்கு செட் ஆகாது, அமைதியான முறையில் போய் இந்த உரிமைகளை பெறுறதெல்லாம் ஒத்து வராது, இங்கே இருக்க மத குருமார்கள் இல்லை பிரபுக்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும் உடனே ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதவாத போக்குடைய சட்டமன்றத்தை மாற்றிட்டு ரொம்ப தீவிரவாத போக்குடைய சட்டமன்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பில் விதி 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே இந்தியன் சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா மெஜாரிட்டியான பிளேசஸில் வந்துருச்சு. பட் இன்னும் ஒரு சில இடங்களில், ஒரு சில கிராமங்களில், ஒரு சில ஆலயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டின்றது கிடையாது. ஒன்று கம்யூனிட்டி ரீதியாக பிரச்சனை இருக்குது, இல்லை ரிலீஜியன் வைஸாக பிரச்சனை இருக்குது, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினம் சார்ந்த ஆணா பெண்ணான்ற அடிப்படையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? அப்போ அதே மாதிரியான காலகட்டங்கள் அங்கே என்ன ஆகுதுன்னா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதவாத கருத்து வேணாம், தீவிரவாத கருத்து தான் வேணுன்றது நிலை தான் காணப்படுது. ஜேக்கபியன் குழுவிற்கு இருந்த கிராண்டியர்கள், அதாவது ஜேக்கபியனுடைய குழுவிற்கு இருந்த கிராண்டியர்களின் ஒரு தலைவர் பரிசாட் என்பவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃப்ரீசாட் என்பவர் பெயரில் ப்ரீசாடியானர்கள் என்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அதாவது ஜேக்கபியர்களுடைய குழு இருக்குது, அதே சமயத்தில் கிராண்டியர்களுக்குள்ளேயே ஒரு தலைவர் இருக்கார், அவர் ப்ரீசாட் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவர் ப்ரீசாடியர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இவங்க என்னதான் கிராண்டியரோட அமைப்பில் இருந்தாலும் இவருடைய சித்தாந்தம் எது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜேக்கபியருடைய கருத்து மாதிரி தான் வேணுன்ற நிலையே இருந்தது. அப்போ மிதவாதம் பேசிய மக்கள் ஒரு தரப்பாக இருந்தாலும் தீவிரவாதம் பேசக்கூடிய மக்களுடைய கருத்து தான் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த தீவிரவாத கருத்துடையவர்கள் இன்னும் தீவிரமாக செயல்படுற மாதிரியும் சட்டமன்றத்தை கைப்பற்றுவதை வலுக்கட்டாயமாக ஒரு சர்வாதிகாரி ஆட்சி ஏற்படுவதற்கான காரணமாகவும் அந்த காலகட்டங்களில் புரட்சி போர்கள் தொடங்க ஆரம்பித்தது. ஸோ அதற்கான சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா பதுவா பிரகடனம் 1791 ஜூலை 6ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஆஸ்திரிய பேரரசர் 2ஆம் லியோபோல்ட்டும் 16ஆம் லூயினுடைய தம்பியான 18ஆம் லூயும் கவுண்டி அட்டாய்ஸ் என்பவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பதுவா பிரகடனம்னு வெளியிட்டிருப்பாங்க. இந்த பதுவா பிரகடனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசனும் அரசியும் கௌரவமாக நடத்தப்படணும். நீங்கள் அரசியலமைப்பு உருவாக்குறீங்க ஓகே, ஆனால் அரசனுக்கும் அரசிக்கும் மரியாதைக்கு என்ன வரக்கூடாது, களங்கம் வர வைக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பில்னிட்ஸ் பிரகடனம், டிக்ளரேஷன் ஆஃப் பில்னிட்ஸ் அப்படின்றது 1791 ஆகஸ்ட் 27 வெளியிடப்பட்டிருக்கும். புனித ரோமானிய பேரரசர் அந்த பேரரசர் 2ஆம் லியோபோல்ட்டும் 2ஆம் ஃப்ரெட்ரிக் வில்லியம் என்ற பிரஷ்யா நாட்டு அரசரும் பிரஷ்யா ஆஸ்திரிய கூட்டுப்படை படைத்தளபதியான பிரென்ஸ்விக் பிரபு போன்ற படையெடுத்து அனுப்பியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பில்னிட்ஸ் பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியை கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க, இந்த நிலையை நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் படையெடுத்து வருவோம் அப்படின்றாங்க. இதில் இருக்க பிரஷ்யா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற நாடுகள்லேயும் உரிமைகள் கேட்டு மன்னர்களை எதிர்த்து புரட்சி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மன்னராட்சியை சார்ந்த நாடுகள் எல்லாமே பிரெஞ்சு புரட்சியை எதிர்த்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் 1792 ஏப்ரல் 20ஆம் தேதி போர் பிரகடனம் செய்யப்படுது. ஸோ புரட்சி படையும் இந்த ஆஸ்திரிய பிரஷ்ய படையும் மோதுறாங்க. இதில் புரட்சி படை தோல்வியை தழுவுகிறது. இந்த சூழ்நிலையில் 1792 ஆகஸ்ட் 10ஆம் தேதி டியூலர்ஸ் நகரத்தில் இருந்த அரசரது மாளிகையை போய் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் என்ன பண்ணுறாங்க, அவரை தாக்கி அரசரை பதவியிலேருந்து நீக்கிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா புரட்சி படை போரில் தோற்று போனதுக்கு இங்கேருந்து அரசர் என்ன பண்ணுறாரு, ஆஸ்திரியா நாட்டுக்கு தூது அனுப்பிட்டாரு. ஸோ அதனால தான் நம்மளோட ரகசியங்கள்லாம் வெளியே போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிட்டோம். இந்த அரசன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம புரட்சியுடைய விஷயங்களில் ஆஸ்திரியா பிரஷ்யா போன்ற நாடுகள் தலையிட தான் செய்யும். அப்போ அரசனை பதவியிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற சூழலை கையில் எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையின் பின்னணி விளைவு தான் செப்டம்பர் படுகொலை. செப்டம்பர் 2, 1792 காலகட்டங்கள் நடைபெற்றது. இதில் அந்த புரட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தீவிர தேசியவாத கருத்துடையவர்கள் அரசரின் ஆதரவாளர்கள் யாரை கருதுனாங்களோ ஏறத்தாழ ஒரு 1200 1500 பேரை அவங்க படுகொலை செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் நகரினுடைய சிறையில் தொடங்கி, சரிங்களா, பாரிஸ் நகரில் இருக்கக்கூடிய அபே சிறையில் தொடங்கி ஏனைய சிறைகளில் மேற்கொள்ளப்பட்டு 4 நாட்கள் தொடர்ந்து இந்த புரட்சியின் காலகட்டங்களில் யார் யார் மன்னருக்கு ஆதரவாதவங்களை ஃபுல்லாக சிறையில் அடைச்சாங்களோ அவங்கள ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு போட்டு படுகொலை செய்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் சட்டமன்றத்தை கலைச்சிடுறாங்க. 1791 கொண்டு வரப்பட்ட இந்த அக்டோபரில் கொண்டு வரப்பட்ட சட்டமன்றத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா நேஷ்னல் லெஜிஸ்லேட்டிவை கலைச்சிட்டு நேஷ்னல் கன்வென்ஷன்றதை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் அசம்பிளி, அடுத்து நேஷ்னல் லெஜிஸ்லேட்டிவ், அடுத்து நேஷ்னல் கன்வென்ஷன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இவ்வாறு புரட்சி என்பது நடுத்தர மக்களிடம் இருந்து தீவிரவாதி கைகளுக்கு மாறியது இந்த நிகழ்வு தான்.
ஸோ இவ்வாறு பாரிஸ் கம்யூனை கலைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜேக்கபியர்கள் தலைமையில் புரட்சி கம்யூன் அமைக்கப்படுது. ஸோ கம்யூன்றதை கலைச்சிட்டு புரட்சி கம்யூன்றதை கொண்டு வராங்க. இவ்வாறு செப்டம்பர் படுகொலைக்கு தலைமையேற்று நடத்தியவர் மாரட் என்பவர் ஆவார். சரிங்களா? இந்த சூழ்நிலையில் மன்னரை என்ன பண்ணுறாங்க, பதவியிலேருந்து நீக்கினதுனால மீண்டும் போர் பெரிய அளவில் நடைபெறுது. இந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு போர் தான் வால்மி சண்டை. எக்ஸாமில் கேட்கலாம். செப்டம்பர் 19 1792 காலகட்டங்கள் நடைபெற்றது. பிரஷ்யா ஆஸ்திரிய கூட்டுப்படைக்கு தலைமை தாங்கினவன் பிரன்ஸ்விக். புரட்சி படைக்கு தலைமை தாங்கியது டூமரிஸ், பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவன். ஸோ பிரெஞ்சு படையில் வெற்றி பெற்றது, கூட்டுப்படை பின்வாங்கியது. இவ்வாறு புரட்சி படைக்கு கிடைத்த முதல் மாபெரும் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. வரலாற்றில் ஒரு சின்ன போராக இருந்தாலும் கூட புரட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்ததுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்கிறாங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கன்வென்ஷன் அல்லது தேசிய பேரவை செப்டம்பர் 20 தொடங்கி 1792 1795 வரை நடைபெற்ற ஆட்சி இந்த நேஷனல் கன்வென்ஷன் தலைமையின் கீழ் தான் செயல்பட்டது. 1792 செப்டம்பர் 21 பிரான்ஸில் முறைப்படி முடியாட்சியை ஒழிச்சிடுறாங்க. பிரான்ஸ் குடியரசு நாடாக முதலாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பாயிண்ட். 1792 டிசம்பரில் 16ஆம் தேதியை விசாரணை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1793 ஜனவரி 21 குடியரசு சதுக்கம்ன்ற இடத்துல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொலையாளி சேம்சன் என்பவன் மூலமாக கில்லட்டின் என்ற தலைவெட்டும் கருவியை பயன்படுத்தி யாரோட தலையை வெட்டிடுறாங்க, அரசரோட தலையை வெட்டிடுறாங்க. 16ஆம் லூயி இவ்வாறு கில்லட்டினுக்கு இரையாக்கப்படுகிறார். அடுத்த சில தினங்களில் மேரி அண்டா நாயுடு மேலும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவங்களுடைய தலையை என்ன பண்ணிடுறாங்க, 1793 ஜனவரியிலேயே படுகொலை பண்ணிடுறாங்க. இவ்வாறு முடியாட்சிக்கு ஆதரவாக லாவண்டி மாவட்டத்தில் குடியானவர்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சீர்திருத்தம் கேட்டது உண்மைதான், நமக்கு மாற்றம் வரணுன்றது உண்மைதான், அதுக்காக அரசையும் கொலை செஞ்சுட்டு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதை எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பொதுமக்கள் தரப்பில் இருந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு சட்டமன்றத்தில் எந்த ஒரு முக்கியத்துவமும் தரப்படவில்லை. அப்போ படித்தவன்லாம் சேர்ந்து நாட்டை என்ன பண்ண பார்க்குறீங்க, உங்கள் சௌரியத்துக்கு மாற்ற பார்க்குறீங்க, உங்கள் பதவி வரைக்கும் நீங்கள் நாட்டை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி குடியானவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் கன்வென்ஷன் இன்னும் பல சீர்திருத்தங்களை டக்கு சீர்திருத்தங்கள் கூட பல திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதன் பின்னணியில் கத்தோலிக்க மதத்திற்கு பதிலாக பகுத்தறிவு வழிபாடு, இயற்கையை வழிபாடுங்க, கத்தோலிக்கத்தை வழிபடாதீங்க அப்படின்ற அடிப்படையிலும் தேசிய கல்வி திட்டம் மற்றும் புதிய காலண்டர் முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. மெட்ரிக் அளவை முறைகள் எல்லாத்தையுமே கொண்டு வர்றாங்க. அப்போ பழமையாக எந்தெந்த முறைகள் இருந்ததோ எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு மேற்கொள்கிறாங்க. இவ்வாறு குடியரசினுடைய புதிய நாட்காட்டி நெப்போலியனால் 1806 ஜனவரி 1 கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த புதிய நாட்காட்டியை தான் ஜாக்கோபியன் கழகம் அப்போ பிரெஞ்சில் உருவாக்கப்படும். இந்த ஜாக்கோபியன் கழகம் அதனுடைய கொடி அதனுடைய நாட்காட்டி முறையில் தான் இங்கே இந்தியாவில் திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருப்பான், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அந்த முறையை பின்பற்றி ஜேக்கோபியன் கழகத்தினுடைய கிளையை அங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஜேக்கபியர்களுடைய ஆட்சி மற்றும் பயங்கர ஆட்சி ஜூன் 1793 ஜூலை 1794 காலகட்டங்களில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. செப்டம்பர் படுகொலைக்கு அப்புறம் நேஷனல் கன்வென்ஷன் அடக்குமுறை ஆட்சி கொண்டு வராங்க. இவ்வாறு ஜூன் 1793 நடத்தப்பட்ட ஆட்சியை தான் என்ன சொல்கிறாங்க, பயங்கர ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னரை சிறைச்சேதம் செய்தது தொடர்பாக தேசிய பேரவையில் கருத்து வேறுபாடு தோன்ற ஆரம்பிக்குது. இவங்களை ஆதரித்தவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் பின்னணியில் பார்க்கும்போது ரோபோஸ்பியர் தன் சர்வாதிகார ஆட்சியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அதை பயங்கர ஆட்சின்னு சொல்கிறாங்க. கட்டாய இராணுவ சேவை சட்டத்தின் மூலம் வலிமைமிக்க ஒரு படையை உருவாக்குறாரு. ஜேக்கோபியர்கள் மிதவாதிகளை கிராண்டியர்களை தண்டிக்க ஒரு புரட்சி விசாரணை மன்றத்தையும் உருவாக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, மன்றத்தை ஏற்படுத்தி கில்லட்டினுக்கு தலையை வெட்ட அனுப்புகிறாங்க. பிரான்ஸிற்கு எதிரான முதல் கூட்டணி இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுனால 1793 ஆஸ்திரியா, இங்கிலாந்து, பிரஷ்யா, ஸ்பெயின், ஹாலாந்து, சார்டினியான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நாடுகள்லாம் இணைஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு எதிரான முதல் கூட்டணி 1793 உருவாக்குறாங்க. மேலும் 1793 செப்டம்பர் மாதம் சந்தேகத்திற்குரியவர் சட்டம்ன்ற ஒரு சட்டத்தை இயற்றி பொது பாதுகாப்பு குழுவிற்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவனை ஃபுல்லாக பிடிச்சி என்ன பண்ணுறது, தலையை வெட்டிடுறது. இதுதான் பயங்கர ஆட்சியினுடைய தொடக்கமாக பார்க்கப்படுது. அதனால தான் 1793 செப்டம்பர் மாதத்தை பயங்கர ஆட்சி தொடங்கிய காலகட்டமாக சொல்லப்படுது. ஆனால் பயங்கர ஆட்சிக்கான காரணங்கள் 1792 வந்தாலும் கூட அக்யூரேட்டாக பயங்கர ஆட்சின்றது 1793 செப்டம்பர் இந்த நிகழ்வுன்னு தான் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேக்கோபியர்கள் தீவிரவாத கருத்துக்களுடைய தீவிரவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு யார் தனிப்பட்ட முறையிலும் கருத்துக்கள் முறையிலும் கொள்கை அளவிலும் மாற்று சிந்தனையாளர்கள் இருக்காங்களோ எல்லாருடைய தலையை வெட்டுவதற்கு இது ஒரு காரணமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் அந்த புரட்சியின் பேரில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமே நடந்த மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தேசிய பேரவையின் முக்கிய தலைவர்களாக இருந்தவங்களில் பார்த்திங்க அப்படின்னா டாண்டன், ஹெர்பார்ட், ரோபோஸ்பியர் போன்றவங்க விளங்கினாங்க. இந்த பொது பாதுகாப்பு குழுவின் தலைவராக ரோபோஸ்பியர் இருந்தான். பாரிஸ் நகரில் நேட்ரிடோன் திருக்கோவிலில் சுதந்திரத்துக்கும் பகுத்தறிவுக்கும் பெரும் விழா ஹெர்பர்ட் என்பவரால் கொண்டு வரப்பட்டது.
ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோபஸ்பியர் அவர் மேலே பொறாமைப்பட்டு அவர் என்ன பண்ணுவார் கில்லட்டினுக்கு அனுப்பிடுவார். இவ்வாறு ஜேக்கோபியன் கட்சிக்குள்ளே என்ன ஏற்படுது, முதல் பிளவு ஏற்படுது. 1793-94 காலகட்டங்களில் தீவிர சீர்திருத்த காலமாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னணியில் பார்த்திங்க அப்படின்னா 1794 பிப்ரவரி 4ஆம் தேதி ஜேக்கோபியன் சட்டமன்றம் பிரான்ஸில் அடிமை முறையை ஒழிக்கிறாங்க. புரட்சியின் இறுதி கட்டமாகவும் 2 கட்டமாகவும் பயங்கர ஆட்சி அமைந்ததாகவே சொல்லப்படுகிறது. 1789 தொடங்கின புரட்சி 1791 வரை மைல்டாக போயிருக்கும். 1792 1995 வரைக்கும் ரொம்ப உக்கிரமாக தீவிரமாக செயல்பட்டிருக்கும். 1795 99 வரைக்கும் மிக அமைதியாகவே போயிருக்கும். சரிங்களா? இவ்வாறு இந்த பயங்கர ஆட்சி தொடர்ந்து 46 நாட்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1794 ஜூலை 27 காலகட்டங்களில் தேசிய பேரவை பிரான்சின் சர்வாதிகாரியாக ரோபஸ்பியருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, ரோபஸ்பியர் அவருடைய ஆதரவாளர்களையும் படுகொலை செய்கிறாங்க. ஸோ இவ்வாறு அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வலிமையானவங்களாக இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமை மோதல் ஏற்பட்டதுனால வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்படுது. அதற்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா டாண்டன் என்பவர் ரோபஸ்பியர் என்ன கில்லட்டினுக்கு அனுப்பியிருப்பார். அப்போ இந்த பயங்கர ஆட்சிக்கு காரணமாக விளங்கிய ரோபஸ்பியர், ஹெர்பார்ட், டாண்டன் இந்த 3 பேருமே ஒருத்தவங்க படுகொலைக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ரோபஸ்பியருடைய வீழ்ச்சியோடு பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இவ்வாறு புரட்சி விசாரணை மன்றம் கலைக்கப்பட்டு ஜாக்கோபியன் குழு மூடப்பட்டது. நிர்வாகம் 5 பேர் கொண்ட ஒரு இயக்குனர் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இயக்குனர் குழு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 ஆண்டுகள் பிரெஞ்சு நாட்டினுடைய அரசாங்கத்தை மேற்கொண்டாங்க. இவ்வாறு இயக்குனர் குழுவினுடைய ஆட்சி டைரக்டரி கவுன்சில்ன்ற பேரில் 1795 1799 வரை செயல்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எப்படின்னா 5 பேர்கிட்ட அதிகாரம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவுகள் எடுப்பாங்க. பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்கும். மூத்தோர் சபைன்னு ஒரு குழு இருக்கும். அதே சமயத்தில் 500 உறுப்பினர்கள் கொண்ட குழுன்னு ஒரு குழு இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து தான் பிரான்ஸ் நாட்டுடைய நிர்வாகம் என்பது செயல்படுத்துகிற மாதிரியான காலகட்டமாக இருந்தது. இதே காலகட்டங்களில் டெர்மிடோரியன்கள் 1794 1795 காலகட்டங்களில் செயல்பட்டிருப்பாங்க. இவங்க ரோபஸ்பியரை பதவி விட்டு தூக்கியவர்களாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் இவங்களால் அதிகாரத்தில் இருக்க முடியல. ரோபஸ்பியரை பதவியிலேருந்து தூக்குனதுக்கப்புறம் இந்த டெர்மிடோரியன்கள் தான் இருக்காங்க. 1795 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 2 கிளர்ச்சிகள் ஏற்படுது. புதிதாக உருவாகி இருந்த இந்த டெர்மிடோரியன் குழுவுக்கு விசுவாசமாக இருந்த படைகளை என்ன பண்ணுறாங்க, அவங்கள நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த படைகளுக்குள்ளே இந்த அமைப்புக்குள்ளேயே பல முரண்பாடு மோதல் நிலை காணப்படுது. இவ்வாறு 1795 அக்டோபரில் முடியாட்சி ஆதரவாளர்கள் மீண்டும் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. இவ்வாறு ஒரு காலத்தில் ஜோக்கோபியர்களாக இருந்தவரும் இராணுவத்தில் முன்னேறி கொண்டவரும் இருந்த அதிகாரியுமான நெப்போலியன் போனாபார்ட் இந்த காலகட்டங்களில் இராணுவ படைகளுக்கு ஒட்டுமொத்தமாக தலைமை ஏற்றது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைமைகளை படை வீரர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க. இவ்வாறு கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செய்ய களமிறங்குறாரு. இதன் மூலமாக டெர்மிடேரியன்கள்ன்ற 5 நபர்களை கொண்ட இயக்குநர்களிடம் அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு, ஒப்படைக்கிறாரு. ஸோ இந்த டெர்மிடேரியன்களில் செலக்டிவாக ஒரு 5 பீப்புள்ஸை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாரு, இயக்குனர் ஆட்சின்னு சொல்லி இந்த டெர்மிடேரியன்கள்கிட்ட மட்டும் ஆட்சி அதிகாரம் போயிடாமல் அதுலேருந்து 5 பேர் எடுத்து இயக்குனர் குழுன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு நெப்போலியனே காரணமாக இருக்காரு. இவ்வாறு 1795 அக்டோபரில் தேசிய பேரவை கலைக்கப்பட்டது. அப்போ இயக்குனர் ஆட்சி 1795 அக்டோபர்லேருந்து தொடங்குது. 1799 நெப்போலியன் புருமேயர் புரட்சியின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி கான்சுலேட் என்ற ஆட்சியை மேற்கொள்கிறாரு. இவ்வாறு நெப்போலியனால் கொண்டு வரப்பட்ட அந்த கான்சுலேட் ஆட்சின்றது 1799 1802 வரை நேரடியாக இருந்திருக்கும். 1802 என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆயுட்கால கான்சுலேட்டாக தன்னை அறிவிச்சிட்டு 1804 நெப்போலியன் அனைத்து அதிகாரத்தையும் கைப்பற்றி தனக்குத்தானே மன்னராக முடிசூட்டி கொண்டு பிரான்ஸ் நாட்டின் மன்னராக முடிசூட்டியிருப்பார். இவ்வாறு லட்சியவாதிகளின் கனவுகளையும் ஏழைகளின் நம்பிக்கையும் சிதைக்கும் வகையில் பிரெஞ்சு புரட்சி இறுதியாக நெப்போலியன் என்ற சர்வாதிகாரியிடம் சென்று பிரெஞ்சு புரட்சி தோல்வி அடைந்ததே சொல்லப்படுது. ஏன்னா மன்னராட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்டது, கடைசியில் மன்னர் வசமாகவே என்ன பண்ணுறது, அது முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது. இந்த பிரெஞ்சு புரட்சியின் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் பூர்பன் வம்ச ஆட்சி முடிவுக்கு வந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற கருத்து உலகம் முழுவதும் பரவ காரணமாக இருந்தது. படைமானியம் மற்றும் நிலமானிய முறை ஒழிப்புக்கு காரணமாக இருந்தது. அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சுதந்திரத்துக்கு தூண்டுகோல் லத்தீன் அமெரிக்க நாடுகள் சுதந்திரம் பெறுவதற்கான தூண்டுகோலாகவும் இந்த புரட்சி அமைந்தது. ஐரோப்பாவில் தாராளவாத அரசுகள் உருவாவதற்கும் இப்புரட்சி அடித்தளமிட்டதாக சொல்கிறாங்க. தேசியம் என்ற சிந்தனை வளர இது மிக முக்கிய காரணமாக இருந்தது. இதன் பின்னணியில் பல நாடுகள் தங்களுடைய தேசியத்தின் அடிப்படையில் புரட்சி செய்து சுதந்திரம் அடைஞ்சிருப்பாங்க. 1790 காலகட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா நெதர்லாந்துன்ற தனி நாடு உருவாகியிருக்கும். மேலும் நிலப்பிரபுத்துவம், தனி உரிமைகளும் மதகுருமார்களின் அதிகாரங்களும் ஒழிக்கப்பட்டது. தேர்தல் உரிமைகளோடு குடியரசு தலைமையிலான ஒரு அரசு முறையும் அறிமுகம் செய்யப்பட்டது. இறுதியாக புரட்சி தீவிர தன்மை அடைந்த பின் நெப்போலியன் சர்வாதிகார ஆட்சிக்கு வழியமைத்து கொடுத்தது.
1799க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நெப்போலியனுடைய செயல்பாடுகளாகவே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசியல் வரலாறு காணப்பட்டது. சரிங்களா? ஸோ இதில் இன்னும் இன்பிட்வீனில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அந்த நெப்போலியனுடைய எழுச்சியிலேருந்து பார்க்கும்போது அந்த பேலன்ஸ் டாபிக்ஸ் அதில் கவர் ஆகும். ஸோ ஃப்ரெஞ்சு புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அண்டு மெட்டீரியல் இதில் இருக்க விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணி படிச்சிங்கனாலே போதுமான அளவு உங்களுக்கு டேட்டா இதிலேயே கவர் ஆகிடும். தேங்க்யூ.